அனுமார் இப்படி யோசனை பண்ணாம தீர்மானம் பண்ணிவிட்டார் சீதேன்னு. அப்புறம் உடனே பார்த்தார். அப்புறம் யோசிச்சார், இப்படி தீர்மானம் பண்ணமே இது சரியானு யோசிச்சார். யோசிச்சு விட்டு என்ன பண்ணினார், புத்திம் சிந்தாம் சீதாம் மறுபடியும் அனுமானம் தீர்மானம் பண்ணது சரியான யோசிச்சாராம். யோசிச்சுட்டு தீர்மானம் பண்ணது தப்புன்னாராம். ஏன்னா நராமேண வியுக்தா சொத்துமர்ஹதிபாமி நபோதும் நாப்கலங்கத்தும் நபாதமுபசேவிதும் நான்யம் நரமுபஸ்தாதும் சுராணாமபிஷேஸ்வரம் நஹி ராமசமः கச்சித் வித்யதே த்ரிதசேஷ்வபி. ராமனை விட்டு பிரிஞ்ச பிறகு தூங்குவிழா சீதையா இருந்தால் இப்படி அலங்காரம் பண்ணிவிழா, தலையை இப்படி பின்னிவிழா, ஜாதி அரும்பு இப்படி வாங்கி பொறுத்து வச்சுவிழா, இப்படி வாகன தடவி விழா, இப்படி நிர்விச்சாரமா சந்தோஷமா தூங்குவிழா, தூக்கம் வருமா? அல்லது ராமனை போன்ற மனிதன் தான் உலகத்தில் உண்டா? தேவலோகத்தில் கூட ராமனுக்கு ஒப்பான மனிதன் கிடையாதே. ராமேண வியுக்தா சொத்துமர்ஹதி பாமினி. நல்லா போஜனம் பண்ணிவிட்டு தூங்குறாள்னு தெரியுது. நபோக்தும் நாப்யலங்கத்தும் நபானமுபசேவிதும் நான்யம் நரமுபஸ்தாதும். இன்னொரு புருஷனுடைய பக்கத்துல படுத்து தூங்குவா சீதை. சுராணாமபிஷேஸ்வரம் இந்திரனை வரட்டவே அவன் பக்கத்துல படுப்படா. நஹி ராமஹ கச்சித் வித்யதே த்ரிதசேஷ்வபி. ராமனுக்கு ஈடான புருஷன் உலகத்திலையும் கிடையாது, தேவலோகத்திலையும் கிடையாது. ஆகினால இவள் யாரோ ராவணனுடைய சொந்த பத்னின்னு தீர்மானம் பண்ணாலாம். அந்நேயமிதி நிச்சித்ய